ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் யூ அண்ட் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. எல்லா மேட்சும் ஆர்ஆரா போயிருந்தது. ஓவரா தகட்டத்துன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி ஆர்ஆர்ஓ தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டுன்ற ஒரு மேட்ச் பாருங்க. அதே வளர்றேன் அந்த லெவலுக்கு கம்ப்ளீட் தாலாட்டு மேட்ச் ஒன்று. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு மேட்ச் சார். லாஸ்ட் பால் த்ரில்லர் மேட்ச் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டான மேட்ச். நீங்க ஏதோ தப்பான மேட்ச் பார்த்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எந்த மேட்ச் பார்த்தீங்க நீங்க ஐபிஎல் தானே பார்த்தீங்க? வேற ஏதாவது OPL APLன்னு பார்த்துட்டு வந்துட்டீங்களா? எனக்கு மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். செம்ம மேட்ச் இது. என்ன ஃபைட்டு சார். டிசி காட்டின ஃபைட்லாம் ஃப்ரம் பால் 1 ஸ்பின்னரை உள்ள இறக்குறாரு. டக்குன்னு 2 எண்ட்ல ஸ்பின்னர் வச்சு பயமுறுத்துறாரு. 6 ஓவருக்கு அப்புறம் தான் ஃபாஸ்ட் பவுலரே கூட்டு வராரு. நான் அப்படிதான் பார்த்தேன். நீங்க என்ன ஏதாவது தலைகீழா பாத்தீங்களா டிவியை? டிசி வந்து டிஸி ஆயிட்டாங்க, ரொம்ப ஸ்லீப்பி ஆயிட்டாங்க கிரிக்கெட். அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல வந்து ஃபிளிக்ல எல்லாரும் அவுட். ஓகே, ஃப்ரேசர் ஃபிளிக்ல அவுட், பிரித்விஷா ஃபிளிக்ல அவுட். இன்னொரு இந்த போரேலுங்க நான் போயிட்டு வரேன் சைட்ல இப்படி போயிட்டாரு, இந்த பக்கம் போய் ஸ்கூப். ஸோ எல்லாமே ஃபிளிக் டைப் ஆஃப் ஷாட்ஸுக்கு முதல்ல அவுட். விக்கெட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதுவும் வருண் சக்கரவர்த்தி வந்து அவருடைய போலிங் வந்து சித்திரவதை, நரக வேதனை, இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தம் வேணும்னா, எஸ்பெஷலி ரிஷப் பண்ட் இவ்வளவு சீசன்டு பிளேயரு, அவரும் சுனில் நாராயண் என்ன போடுறாங்க, இன்கமிங்கா அவுட் கோயிங்கா என்னன்னு தெரியாம ஆடி அதுல ஒரு கேட்ச, ஈஸியஸ்ட் கேட்ச வந்து ராணா விட்டு, அதுக்கப்புறம் திருப்பி அதே ஷாட்ல புல் அடிக்க போய் டெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் கடைசியில் அந்த கேட்ச்ல விட்டு ஒரு வழியை விட்டுருங்கப்பா அப்படின்னு கிளம்பி போய் நினைச்சேன். இந்த சுனில் நாராயண் அண்ட் வருண் சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் மாதிரி டிஃபிகல்ட் விக்கெட் ஃபார் த பேட்ஸ்மேன் அழிஞ்சுது. அதனால ரொம்ப வருத்தப்பட்டு ஓவரா ரன்ஸ் போடுது இப்படி இருந்தா வாட் இஸ் கிரிக்கெட் அப்படின்லாம் பேசியிருந்தோம். இந்த மேட்சை பார்த்தப்பறம் எப்பா திருப்பி அந்த 250 260 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருப்பா, இல்லாட்ட கண்டிப்பா தூங்கி கோமால போடுவோம்பான்னு தோணும் கண்டிப்பா எல்லாரும். டிசி விளையாடின ஆட்டத்தை பார்த்து டெல்லி ஃபேன்ஸ்லாம் டிசி ஆஃபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்களா, இன்னைக்கு எங்க சார் இவங்க ஆடுறாங்க, இவங்க ஆடுறதா எங்களுக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் வேற டீமை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. சார் இன்னைக்கு நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்ல இப்போ நான் சொன்ன விஷயம் தான், அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்குள்ள ஒரு 2 ஸ்பின்னை கொண்டு வந்து ஒரு ஃபைட் காட்டியிருந்தாங்கன்னா உண்மையா நல்லா இருந்திருக்கும். அது நான் என் கனவுல பார்த்த மேட்ச் பத்தி பேசிட்டு இருந்தேன் ஆரம்பத்துல. பட் ரியாலிட்டியில அது வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. 6 ஓவர் வரைக்கும் நல்லா அடிக்க விட்டு ஓவர்ல 25 கொடுத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்சர் கொஞ்சம் வாப்பா அவர் வந்த ஓவர்ல விக்கெட் வேற எடுக்குது. இது என்ன கொடுமை சார் இது? ஆமா, எனக்கு கிளியரா உங்களுக்கு புரியுது. அங்க இருக்கிற 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் வந்து, மிஸ்ட்ரி ஸ்பின்னர் என்ன அவங்க ஆக்ஷன் புரிய மாட்டேங்குது எந்த பக்கம் போகுதுன்னு. they finding it very difficult to tackle him தெரியுது. 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் ரைட் ஆன் டாப், பெனிட்ரேஷன், எக்கானமி, ஆல் ரைட் ஆன் டாப் எல்லாத்தையும். அதை ரிஷப் பண்ட் பார்த்தாச்சு இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அக்சர் பட்டேல், குல்தீப் தானே கொண்டு வரணும். குல்தீப்பும் போத் வேஸ் போடுவாரு. அக்சர் பட்டேல் ஃபாஸ்டிஷ், ரெண்டு பிரச்சனையான லெஃப்ட் ஆர்மர்ஸ் 2 பேர் போடும்போது அதுதான் சேலஞ்சு. லோ ஸ்கோர் ஆல் அவுட் ஆயிடுச்சு. அதுதானே பண்ணிருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு அன்னைக்கு சுப்மன் கில் பண்ணார் பாருங்க, 85 டிஃபெண்டிங்க்கு கட்சியில 21st ஓவர் நான் கொடுக்குறேன் ரஷீத் கானுங்கன்னு கொடுத்தாரு பாருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் நம்ம KL ராகுல் 17th ஓவரோ 16th ஓவரோ ரவி பிஷ்ணாயை கூப்பிட்டு வந்தாரு. எனக்கு என்னன்னா, நீங்க அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இப்போ வந்து ரிஷப் பண்ட் எப்படி யோசிக்கிறாருன்னா, அவங்க டீம்ல வந்து அந்த 2 ஸ்பின்னர் தானே மிஸ்ட்ரி ஸ்பின்னரா போட்டாங்க, நான் இங்க கேப்டன், நானே மிஸ்ட்ரி, இப்ப பாரு எல்லாம் தப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி மாறிட்டாரு. KKR கொண்டது மிஸ்ட்ரி ஸ்பின்னர், நான் ஸ்பின்னரை கொண்டு வரதே மிஸ்ட்ரின்ட்டாரு. அந்த மாதிரி அந்த சால்ட்டோடைய பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா, சால்ட்டுக்கு போடுறதே ஃபால்ட் போல இருக்குது. அந்த மாதிரி அடிக்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி வேர்த்து கிராம்ஸே வராது. ஏன்னா அவர் பேரே ஃபில் சால்ட்ன்னு. அப்படியே விக்கி ஆரம்பிச்சாங்க சுத்தி இருக்கிறவங்கலாம். ஏன்னா மேட்ச் அவ்வளவு போர் அடிக்குது. இந்த மாதிரி ஏதாவது யோசிக்க வேண்டியது. அவருடைய அந்த ஹீரோயிக்ஸ் இதெல்லாம் தாண்டி இந்த ஃபீல்டிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணாங்க நம்மளுடைய டிசி. இவர் கேப்டன் தானே வந்துட்டு தப்பா பண்றாரு, ஏன் அப்ப நாங்களாம் என்ன லூசா அப்படின்னு சொல்லி ஃபீல்டர்ஸ்லாம் வந்துட்டு கைக்கு வர பால் எல்லாம் வந்து காவால விடுறது, இந்த மாதிரிலாம் சூப்பரான ஃபீல்டிங் எல்லாம் பண்ணாங்க. அதுவும் ஜாலியா இருந்துச்சு நீங்க பாக்க. ஆமா, வில்லியம்ஸ் அவர் வந்து இந்த கேம்லயே இல்ல, நான் போலிங் மட்டும் போடலான் இருக்க, ஃபீல்டிங் சாய்ஸ் விட்டாரு கிளீனா.
அதனால கிளீன் சாய்ஸ்ல விட்டாரு. அதாவது எனக்கு எதுக்கு நான் என்ன போலரா தானே எனக்கு பணம் கொடுத்தீங்க, ஃபீல்டிங் சொல்லவே இல்லை எனக்கு, சொல்லியிருந்தா நான் தனியாக கேட்டிருப்பேன் அதுக்கு அப்படி அவரு ஒரு பக்கம். வில்லியம்சன் போலிங்லயே துல்லியம் சொன்னாங்கிறாரு, ஃபீல்டிங்ல என்னோட ரேஞ்சிலே இல்லை வேணாம் அப்படின்றாரு. அது மாதிரி அது இந்த சைட்ல நீங்க ஒன்று பார்க்கணும், இந்த கல்ச்சர் பிஹேவியர் இருக்கு பாருங்க. இந்த ராணாக்கு யாராவது டியூஷன் வாத்தியார் வந்து நீ எப்படி பிஹேவ் பண்றதுன்னு சொல்லி தரணும். ஏன்னா ஒரு தேவையில்லாத இப்படின்றது கெட் அவுட்ன்றது, இந்த போரையில் அவுட் ஆனது வைபவ் வர வெரி பேட் பிஹேவியர் வரும். இந்த ஹோப் அவுட் ஆனதுக்கு கிட்ட மூஞ்சியை பார்த்து கண்ணாபுரம் கிரிமேஸ் பண்ணின்னு கடைசியில பாருங்க இந்த பேட் பிஹேவியர்ல ராணா போய் ஒரு பழம் கேட்ச், அதாவது தூக்க தொலைவிலே எல்லாரும் பிடிக்கக்கூடிய ஒரு கேட்சை போய் விட்டாரு. அதுக்கப்புறம் ஃபென்ஸ்ல இன்னொரு கேட்சை விட்டாரு. ஆனா இவ்வளவு விக்கெட் போலருக்கு ஹெல்ப் பண்ணி கூட என்ன வேணா ஹெல்ப் பண்ணிட்டோம், விக்கெட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம், ஸ்ட்ரோக் மேக்கிங் டிஃபிகல்ட்டா இருக்கட்டும், அதுலயே என்னால ஒரு 40 ரன் கொடுக்க முடியும். ரன் டோனர், பிளட் டோனர் மாதிரி ரன் டோனர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நான் தான் அப்படின்னு மிச்சல் ஸ்டார்க் ப்ரூவ் பண்ணாரு. வேற லெவல். எஸ் அவரு சார் இல்ல சார், இந்தியன் பவுலர்ஸ்னா ஒரு ஸ்டாண்டர்ட்ல பவுலிங் பண்ணும்போது ஒரு ஆஸ்திரேலியா ஆளு வெளியே உள்ள வந்துக்கிறாருன்னா அவர் தனியா ஒரு மாதிரி அப்படி தெரிய வேணாமா, அதனால அவர் வந்து யூனிக்கா பெர்ஃபார்ம் பண்றாரு. அது நீங்க தப்பா பாக்குறீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த விக்கெட்ல நீங்க ஒருவேளை ஓசியில ரன் அடிச்சா ஆசியில ரன் அடிச்சா இந்த ஆசி வந்து போட்டு குத்துனே இருக்க, ஆசியுடன் 6 ஆசியுடன் 4 குத்துனே இருக்கு, கொடுத்துட்டே இருக்கிறாரு. சார் ரிஷப் பண்ட் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு வாய்ப்புகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்து அதுக்கப்புறமா கடைசியான அவுட் ஆரஞ்சு அவுட் ஆனாரு. முன்னாடிலாம் எப்பயாவது ரிஷப் பண்ட் அடிக்கும் போது நான் அந்த ஷாட்டை பார்த்து ஐயோ என்ன தடுமாறி கீழே விடுறாரு அப்படின்னு நான் பார்த்திருக்கேன். இப்பெல்லாம் அவர் வேணும்னே வீட்டுல பிராக்டிஸ் பண்ணும்போது கிரவுண்ட்ல வீடியோ பண்ணும்போது நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். டிசியோட கிரவுண்ட் பிராக்டிஸ் விழுந்துலாம் பிராக்டிஸ் பண்றாரு. அதுல டெய்லி வந்தாலே ஒரு ஷாட் கன்ஃபார்மா வந்து படுத்து கீழே பேட் ஓட அவர் விழுந்து இப்படி பத்துன்னு அப்புறம் பால் போறதை பாக்குறது, அது என்ன அது கன்ஃபார்ம் ஷாட் அது ஆடியா ஒண்ணுமா? அந்த படுத்து ஆடுற ஷாட்லாம் ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அது ஆடுறது ஈஸி. ஏன்னா நீங்க டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லைன் அவே ஃப்ரம் த லைன் போயிட்டீங்கன்னா அதை பண்ணலாம், ஷுவரா பண்ணலாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு. ஸ்பின்னர்ஸ்ல லாப் பண்ணி அழகா ஆஃப் ஸ்பின் அழகா தூக்கி லெக் ஸ்பின் போடுறவங்களையும் அதை பண்ணலாம். ஓகே, அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். என்ன ப்ராப்ளம், இந்த 2 மிஸ்டேக் ஸ்பின்னர்ஸ் அது வேலைக்கே ஆகாது. அவங்க எலிவேஷனே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த ஷாட் நீங்க ஆடுறதுக்கு. அண்ட் அவங்க பால் ஸ்கிட் ஆகுது. ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு பால் ஆஃப் பிரேக் இதுன்னு போயிட்டாரு, திடீர்னு உள்ள வந்துச்சு யாரு நம்ம ரிஷப் பண்ட், இப்படி ஆடி பேட்டே போய் உள்ள வந்துச்சு. சிரிச்சுக்கினே சுனில் 2 பேட்டை கொடுத்தா தெரியுமா, பேட்டு பால் எல்லாம் கொடுத்துட்டு தம்பி எது என்னன்னு தெரியுதா, எது பேட் எது பால்னு தெரியுதா அப்படின்லாம் கேட்டுட்டு ஆசிரியர் அதை மட்டும் சிரிச்சுக்கினே போனாரு. அதனால ரிஷப் பண்ட்டுக்கு இது நாட் இஸ் கப் ஆஃப் டீ. இன்னைக்கு போன மேட்ச்ல கிளாஸ், நான் டவுட்டே இல்லை. இந்த மேட்ச்ல தான் சொன்னேன், நரக வேதனை ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆயிட்டு போனா போறேன்னு. ஏன்னா அதுலயே ஒரு கேட்ச விட்டு ஃப்ரீ ஈஸி கேட்ச விட்டு ஒரு போனஸ் கொடுத்தாங்க, அதுலயே அவருக்கு பொறுமை இல்லை. விச் மீன்ஸ் தட் bowling was right on top அந்த விக்கெட்ல. திருப்பி இவங்க அடிக்கும் போது ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி ஏர்லியா ஸ்பின் எடுத்து வந்திருக்கணும். சால்ட்டை வந்து அசால்ட்டா அடிக்க விட்டுட்டு ஸ்வீட் நாகாட்டர் சால்ட், அதுக்கப்புறம் எல்லா கட்சின்னு டைட்ல வந்து அணைய போற வேலைக்கு டைப்ல அந்த சமயத்துல கொண்டு வந்து ஸ்பின்னர் பண்ணிட்டு என்ன போயிடும் ஒண்ணு. எஸ் சார், இப்போ இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல கேகேஆர் விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் சென்னையில, சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் இந்த மாதிரி கொல்கட்டாவோட இந்த மாதிரி பிச்லாம் இருக்கும்போது மேட்ச் மிக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தோணுது. பிகாஸ் 2 பேருமே அந்த ஸ்பின்னை வச்சும் அந்த ஸ்லோ பிச்ல அழகா ஆடுறாங்க இல்லையா? ஸ்லோ பிட்ச் டிப்பிக்கல் இந்த மாதிரி பிட்ச் இருந்த காலத்துல செப்போக்ல கூட கேகேஆர் நம்ம இங்க உதவ கொடுத்துருக்கோம். தே ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். 140 அடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாங்க, நம்ம திருப்பி அடிச்சோம் அதை. அதனால இந்த மாதிரி சுனில் நாராயண் அண்ட் நம்ம வருண் சக்கரவர்த்திக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ஸ்பின்னர்ஸ் ஜடேஜாவில் நீங்க ஆட முடியும், இந்த மாதிரி பிச்சில் ஜடேஜாவை நீங்க ஆட முடியும், ஒரு 4 விக்கெட் வருவார். அதனால அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்களுக்கு ஜெயண்ட் ஹிட்டர்ஸ் இருக்காங்க பாரு, அவங்க தான் இன்னும் கஷ்டப்படுவாங்க. நேற்று கிளாசன் அண்ட் டிராவிஸ் கஷ்டப்பட்ட மாதிரி. ஸோ தட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். பட் ஜென்ரலி பப்ளிக்கு தே வாண்ட் டு see a lot of success. they are coming for entertainment and dancing and whistling. அவங்களுக்கு ஸ்கோப்பே இல்லாம அமைதியா டாக்டர் கிளினிக்ல இல்ல ப்ளீஸ் மெயின்டைன் சைலன்ஸ் அப்படி மெடிடேஷன் ஆன மாதிரி ஆயிடுச்சு கிரவுண்ட். எஸ் கேகேஆரோட இந்த கிரவுண்ட் வந்து எப்பவுமே ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்டா எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு திடீர்னு எப்பயாவது இந்த மாதிரி ஒரு மேட்சை கொடுத்து பாத்தியா மயந்துட்டு நான் ஏமாந்துட்டேன், நாங்க இன்னைக்கு அந்த பிச்சே எடுத்துட்டு வரல, இன்னைக்கு வேற பிச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில மேட்சஸ் இந்த வேலையே பாக்குறாங்க. சோ இப்போ எனக்கு என்னன்னா சார், ரிஷப் பண்ட் இந்த ஆடின நிறைய ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ ஒருவேளை ஒரு T20 வேர்ல்டு கப்ல எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே,
இப்ப சூரியகுமார் யாதவ், இவர் ரிஷப் பண்ட் மாதிரி ஆளுங்கலாம் இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஃபாஸ்ட் பவுலிங்ல அப்படி டச் பண்ணி ஒரு ஃபிளிக்ல அப்படியே சிக்ஸ் அடிக்கிறாரு சூரியகுமார். இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் வெஸ்ட் இண்டீஸ்ல ஆக்சுவலா ஆடுறது அவ்வளவு ஈஸியா இருக்காது இல்லையா? பிகாஸ் தட் பிச்சஸ் வில் நாட் பி லைக் இந்த மாதிரி டப்புன்னு போட்டு அடிக்கிறதுக்கான பிச்சா இருக்காது. சோ அவங்க எல்லாம் எப்படி ஆட போறாங்க அங்க போய் நான் யோசிக்கிறேன். இட்ஸ் டிஃபிகல்ட். கரெக்டா சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்களே பிட்ச், இப்ப இந்த பிட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிஹேவ் பண்ணுது கிட்டத்தட்ட இந்த டைப்ல இருக்கும் வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடும்போது. யூஎஸ் பிச்சஸ் எப்படின்னு தெரியாது, பட் வெஸ்ட் இண்டீஸ்ல பிச்சஸ் இந்த டைப்ல இருக்கும். நீங்க ஆடலாம், நீங்க இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஆடலாம், பட் ஸ்பின்ல பால் இஸ் கமிங் ஆன் டு த பேட்னு ஆடலாம், ப்ராப்ளமே கிடையாது. பால் ஹோல்ட வரும்போது நீங்க தாண்டிங்கன்னா எல்லாம் இன்னர் சர்க்கிள் சிண்ட்ரோம் தான். எஸ்ஆர்எச் சொன்னேன், அந்த மாதிரி லோக்கல்ல தான் விளையாண்டு இருப்பீங்க. எஸ் சார், இப்போ வந்துட்டு டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் வின் மேட்சா இது இருந்துச்சு. அதுல ஜெயிக்காதனால அவங்க இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க. இந்த 10 பாயிண்ட் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 டீம் அலமோதி நிக்குது, நூறு அடிச்சுக்கிட்டு இந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல உள்ள ஏறி நின்னுக்கிட்டு எல்லாம் அடிச்சுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு சீட்டுக்கு 9 பேர் அடிச்சுக்கிறாங்க. சோ இப்போ இந்த பிளே ஆஃப்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த ரேஸ்ல how do you see all these teams? because இன்னைக்கு இந்த மேட்ச்ல பத்தி பேசுறது நம்மகிட்ட நிறைய இல்லன்றனால I thought I will ask this question. ப்ராபபிலி இன்னொரு 3-4 மேட்சஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட சொல்லலாம். ஏன்னா இப்ப அந்த அசெண்டன்சி வந்து எனக்கு லோல இருக்கிறவங்க வந்து மேல வராங்க, மேல வரவங்க வழிகிறாங்க திடீர்னு. இது எப்பயுமே ஆகும், ஐபிஎல் இந்த ட்ரெண்ட் ஆகும். ப்ராபபிலி 2 or 3 மேட்சஸ்க்கு அப்புறம் கிளியரா சொல்ல முடியும். as it is ஆர்ஆர் கேகேஆர்லாம் ரொம்ப, சிஎஸ்கே இந்த 3 ரொம்ப கிளியர் மாதிரி இருக்கு. எல்எஸ்ஜி அப்படியே கேச்சிங் அப். இந்த ஜிடி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அப்புறம் டெல்லி நீங்க சொல்ற டிசி நீங்க சொல்ற மாதிரி திடீர்னு இன்னைக்கு வாங்கிச்சாங்க. இது வரைக்கும் நல்லா ஆடினாங்க. அதனால இன்னொரு ப்ராபபிலி 2-3 மேட்சஸ்க்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். Right. Okay, sir. Any other points you want to add, sir? வழக்கம் போல கமெண்ட்ரி தான். கவாஸ்கருக்கு என்னன்னு தெரியல. நீங்க வந்து அன்னைக்கு தோனிக்கு வந்து பெனிஃபிட் மேட்ச்னு சொல்லிட்டாரு, ஹார்திக் பாண்டியா ரன் கொடுத்தோன்னு. இன்னைக்கு சால்ட்டுடைய கீப்பிங் வந்து அப்படி பாராட்டிந்தாரு. ஒரு கேட்ச் ஒன்று சால்ட் வந்து புடிச்சார், ஒரு கேட்ச், அந்த ஸ்டப்ஸோட கேட்ச புடிச்சார்ல, லவ்லி கேட்ச், மேக்னிஃபிசன்ட் கேட்ச், ஹார்ட் ரெஞ்சிங் கேட்ச், அப்படி கச்சாமுஷன் அவர் பாடானே இருந்தார். அந்த கடைசி அப்ஜெக்டிவ் அவர் சொல்லி முடிக்கிறதுல அவர் சம்திங் ஒரு கேட்ச் ஒன்று விட்டார் அடுத்த பால். அது அப்புறம் சைலண்ட் ஆயிட்டா அது கேட்ச். அந்த சைலண்டா விட்டுட்டு the slip should have been finer. If there was a finer slip it would have been a catch அப்படின்னு சால்ட் திட்டவே இல்லை. அங்க ஒரு ஃபீல்டர் வச்சுக்கணுன்ற ஆங்கிள் அப்படி போயிட்டாரு. ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு எல்லாரும். பட் அது கொஞ்சம் ஜாலியா இருக்கு. உங்களுக்கும் தேங்க்யூ, டிசி டீமுக்கும் தேங்க்யூ, ரிஷப் பண்ட்க்கும் தேங்க்யூ. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மேட்ச் அப்போ நமக்கு வந்து நிறைய பேசுறதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம அவ்வளோ பாயிண்ட்ஸை பேசியுமே கூட கமெண்ட்ஸே பாத்தீங்கன்னா, ஏன் இன்னைக்கு இவரு போட்ட இந்த ஓவரை பத்தி பேசல, ஏன் இன்னைக்கு நேத்து ஒருத்தர் வீடியோ கேட்டிருக்காரு, ஏன் பிரப் சிம்ரன் பத்தி நீங்க 2 பேரும் பேசல அப்படின்னு. எனக்கு ஒண்ணு, அப்பா 20 நிமிஷம் பேசணும், அதுல ஒரு பேட்ஸ்மேன் விட்டோம் பாரு அப்படின்னு எனக்கு அப்பதான் தோணுது. அதனால இப்படி இவ்வளவு பேசியும் விட்டோம்னு நினைக்கிற இடத்துல நமக்கு இவ்வளவு விஷயங்களை மேட்சை தாண்டி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ரிஷப் பண்ட்டுக்கும் டிசி டீமுக்கும் ரொம்ப தேங்க்யூ சோ மச். அவர் சொல்ல கரெக்ட், எந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆகும். இப்ப நான் பிரப்சமரன் பத்தி பேசுறேன், வேற ஒரு கேட்ச் விட்டதை பத்தி நீங்க சொல்லிடுவாங்க, நிறைய பேருக்கு நிறைய வியூஸ் வரும். பட் we are trying to make it short only because most essential points பேசி அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியா இருக்கு சார் எல்லாருக்குமே. அதனால I can't take people's time for granted. அதுவும் ராத்திரி முடிஞ்சு நம்மளே தூக்க கலகத்துல ரிவ்யூ பண்றோம், பாக்குறவங்க இன்னும் தூக்க கலகத்துல பார்த்து இருப்பாங்க. அவங்களுக்கு சீக்கிரம் முடியடா அப்படின்னு சொல்றவங்க தான் பாதி பேர் இருப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாதுன்றதுனால தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுவும் அதை மட்டும் சொல்லிடுறோம். ஸோ அவருக்கு அதான் பதில். எஸ், தேங்க்யூ சோ மச் சார். நல்ல ஒரு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை தாண்டியும் கூட பாசிட்டிவான நீங்க நல்லா பண்றீங்க, ஷோ சூப்பரா போயிட்டு இருக்குது, கண்டினியூ பண்ணுங்கன்ற கமெண்ட்ஸும் மக்கள்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தேங்க்யூ சோ மச். நமக்கு இன்னும் அடுத்த ஒரு கடல் இருக்குது, அதையும் கடந்துட்டோம்னா ஃபைனல்ஸ் வந்து கரெக்ட். இனிமே கூடிய மட்டும் எந்த பாயிண்ட்டுமே விடாத அளவுக்கு நான் பண்ணதான் பாக்குறேன். பட் ஏன்னா அவர் எப்படி எனக்கு இந்த கமெண்ட் அடிக்கலாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா he's got every right to comment. He is also watching. He should be a well-wisher. அதனால கூடிய மட்டும் பாயிண்ட்ஸ் விட மாட்டோம், பட் வைட்டல் பாயிண்ட்ஸ் விடாம இருக்கும், அது இட்ஸ் கேரண்டி. Anyway, we'll again meet on RRR.